Hello all, I am Vedanta Lakshmi from Shivarajvel IAS Academy. இன்னைக்கு இந்த சீரீஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆப்ரஹாம் லிங்கன் சொன்ன ஒரு கோட் பத்தி பார்ப்போம். அதாவது a ballot is more stronger than a bullet. இது மூலமா அவர் என்ன சொல்ல வராருன்னா, ஒரு நாட்டை சேர்ந்த மக்கள் அவங்களோட தேவைகளை வன்முறையை ஃபாலோ பண்ணி கேட்டு வாங்குறதை விட அந்த நாட்டு மக்கள் அவங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸை ஓட் மூலமா தேர்வு செய்து அதன் மூலமா தங்களோட தேவைகளை கேட்டு வாங்குறது சிறந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஜனநாயகத்தோடைய முக்கியத்துவத்தை பத்தி பேசுறதுதான் இந்த கோட். இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயகமா கருதப்படுற இந்தியா பலவிதமான ஆட்சி முறைகளை கடந்துதான் இந்த நிலையை அடைஞ்சிருக்கு. இது கடந்து வந்த பாதை என்ன, இதை பத்தி தான் நம்ம இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம். கிமு 321 முதல் 185 வரை மௌரியர்கள், கிமு 300 முதல் கிபி 300 வரை சங்க காலத்தில் ஆட்சி செய்த 3 பேரரசர்கள் சேரர்கள், சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள். கிபி 300 முதல் 800 வரை வட இந்தியாவை ஆண்ட குப்தா பேரரசு. கிபி 700 முதல் 1857 வரை இடைக்கால இந்தியா. கிபி 1206 முதல் 1526 வரை டெல்லி சுல்தானியம். கிபி 1526 முதல் 1761 வரை முகலாய பேரரசின் ஆட்சி காலம். கிபி 1707 முதல் 1947 வரை இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் சர்வாதிகார ஆட்சி காலம். கிபி 1947 பிரிட்டிஷ் அதிகாரத்தை ஒழித்து மக்களாட்சி வேரூன்றிய காலம். இந்தியாவோட பழங்கால ஆட்சி முறைனா அது மன்னராட்சி முறை தாங்க. இந்த மன்னராட்சி முறைக்கும் நாகரிகத்துக்கும் ஒரு பிரிக்க முடியாத தொடர்பு இருக்கு. இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாகரிகம்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது அதுவரையிலும் ஒரு நாடோடியா தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த மனிதன் தங்களுக்கான நிரந்தர குடியேற்றங்களை ஒரு இடத்துல அமைச்சு விவசாயத்தை ஒரு பிரதான தொழிலா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த விவசாயத்தை பிரதான தொழிலா எடுக்கும்போது அவங்க நிரந்தரமா ஒரு இடத்துல தங்க வேண்டி இருந்துச்சு. அவங்க நிரந்தரமா தங்கினாங்க, விவசாயம் செய்தாங்க, விவசாயம் வளர்ந்தது, அதோட அந்த இடமும் நகரமயமாச்சு. இப்படி பல வளர்ச்சிகளை அவங்க தொடர்ந்து பாக்குறப்போ அவங்கள ஆட்சி செய்ய ஒரு சிறப்பான ஆட்சி முறை அவங்களுக்கு அப்போ தேவைப்பட்டது. இந்த காலத்தை மன்னராட்சி முறைக்கான ஒரு தொடக்கம்னு நம்ம எடுத்துக்கலாம். உலகத்தோட மிக முக்கியமான நாகரிகங்களா கருதப்படுற 4 இருக்கு. அதுல முதலாவது மெசபடோமிய நாகரிகம், 2வது எகிப்திய நாகரிகம், 3வது இந்தியாவோட சிந்து சமவெளி நாகரிகம், 4வது சீன நாகரிகம். இதுல காலத்தால ரொம்ப பழமையானது எதுனா மெசபடோமிய நாகரிகம். இந்த மெசபடோமிய நாகரிகம் தற்கால ஈரான் மற்றும் ஈராக் பகுதிகளில் ஓடுற டைகிரிஸ் மற்றும் யூப்ரேட்ஸ் நதிக்கரை, இந்த நதிக்கரையில வாழ்ந்த மனிதர்களால உருவாக்கப்பட்டதுதான். இந்த மெசபடோமிய நாகரிகத்துல பல உட்பிரிவுகள் இருக்கு. அந்த உட்பிரிவுல ஒரு பிரிவு தான் அக்காடியன் நாகரிகம்னு சொல்லுவோம். இந்த அக்காடியன் நாகரிகம் தான் மன்னராட்சி முறைய முதல் முறையா உலகத்துக்கு கொடுத்தது. அப்போ இந்தியாவோட சிந்து சமவெளி நாகரிகத்துல மன்னராட்சி முறை இருந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கா, இல்ல அப்போ கண்டிப்பா மன்னராட்சி தான் அங்க ஃபாலோ பண்ணப்பட்டுச்சா அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்துல நமக்கு கிடைச்ச போஸ்டஃபெடான் ஸ்கிரிப்ட், இந்த ஸ்கிரிப்டை நம்மளால முழுசா டெசிஃபர் பண்ண முடியல. இதை நம்மளால டெசிஃபர் பண்ண முடியாததால அங்க மன்னராட்சி இருந்ததுன்ட்டு உறுதியா நம்மளால சொல்ல முடியல. இன்னொன்னு, அங்க நமக்கு கிடைச்ச கட்டட அமைப்புகள், இது ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா லோயர் டவுன், அப்பர் டவுன், இந்த மாதிரியான கட்டமைப்புகள் இருந்ததா சொல்றாங்க. இந்த லோயர் டவுன்ல சமுதாயத்துல எளிமையான மனிதர்கள் வசிச்சதாகவும், அப்பர் டவுன்ல சமுதாயத்துல உயர் அந்தஸ்துல இருந்த மனிதர்கள் வசிச்சதாகவும் அவங்க சில குறிப்புகள் சொல்றாங்க. ஆனா இதை மட்டும் வச்சு சிந்து சமவெளி நாகரிகத்திலயும் மன்னராட்சி முறை தான் ஃபாலோ பண்ணாங்கன்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. அப்போ இந்தியால எப்பதான் மன்னராட்சி முறை வந்துச்சு? இதுக்கான பதிலா நம்ம ரிக்வேத காலத்தை சொல்லலாம். இந்த ரிக்வேத காலத்துல பல சோசியல் ஹைரார்கிஸ் ஃபாலோ பண்ணாங்க. அதாவது சமுதாய படிநிலைகள்னு நம்ம சொல்லுவோம். இதுல ஒரு பேசிக்கான யூனிட் தான் குலா ஆர் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தோட ஹெட் தான் குலபதி அப்படின்னு சொல்லப்பட்டாரு. இந்த பல குலாக்கள் சேர்ந்து கிராமா அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்ணாங்க. இந்த கிராமாவோட ஹெட் கிராமினி.
இதே மாதிரி பல கிராமங்கள் வந்து ஒண்ணு சேர்ந்து அடுத்த ஹைரார்கியான விஷுவை ஃபார்ம் பண்ணாங்க. இந்த விஷுவோட ஹெட் விஷயபதி. பல விஷுக்கள் அதுக்கப்புறம் ஒண்ணு சேர்ந்து அவங்க ஒரு ஜனாவை ஃபார்ம் பண்ணாங்க. இந்த ஜனாவுடைய ரூலர் தான் ராஜன் அல்லது கோபதி அப்படின்னு சொல்லப்பட்டாரு. இந்த ராஜன் யாரு மூலமா தேர்வு செய்யப்பட்டாருன்னா பல விஷயபதிகள் மூலமா. பல விஷயபதிகள் ஒண்ணு சேர்ந்து ராஜனை தேர்வு செஞ்சாங்க. இந்த ராஜனோட முக்கிய வேலையா எது கருதப்பட்டதுன்னா மாடுகளை பாதுகாக்கிறது. அதாவது அந்த காலத்துல பொருளாதார வளமா கருதப்பட்டது மாடுகள் தான். அதை பாதுகாக்கிற வேலைய ராஜன் செய்தாருன்னு சொல்லி நமக்கு குறிப்புகள் சொல்லுது. இதுக்கு அடுத்துதான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அதாவது இரும்புங்கிற உலோகம் வந்து கண்டுபிடிக்கப்படுது. இது ஜனபதாக்கள் காலத்துல நடக்குது. இதுவரையிலும் மாடுகள் தான் செல்வமா கருதப்பட்டது. இதுக்கப்புறமா நிலம் வந்து செல்வமா கருதப்பட்ட நிலை வந்து அடைஞ்சாங்க. எதனால அப்படின்னா விவசாயத்தை ஒரு பிரதான தொழிலா செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த விவசாயம் வந்து அவங்க செய்யணும்னா அவங்களுக்கு நிலம் தேவை. அதனால அந்த நிலத்தை மையப்படுத்தி பல போர்கள் வந்து நடந்தது. இது கூடவே இரும்பும் அந்த காலத்துல கண்டுபிடிக்கப்பட்டதால அவங்க போர்க்கருவிகளும் அதிகமா செஞ்சாங்க, விவசாய கருவிகளும் அதிகமா செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில பல ஜனங்கள் தங்களுக்குள்ள நிலத்தை மையப்படுத்தி போர்கள் பல பண்ணி ஜனபதாக்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்றாங்க. இந்த ஜனபதாக்கள் அவங்களுக்குள்ள இன்னும் ஃபர்தரா வந்து மண்ணாசைனால போர்களை வந்து அதிகமாக்கி அடுத்த ஒரு ஸ்ட்ரக்சரா மகாஜனபதாவை ஃபார்ம் பண்றாங்க. இந்த மகாஜனபதாஸ் கடைசியா 16 ஃபார்ம் ஆகுதுங்க. இந்த 16 மகாஜனபதால அவங்களுக்குள்ள வலிமையான மகாஜனபதா மற்ற வலிமை கம்மியான மகாஜனபதாக்குள்ள போரிட்டு அவங்கள தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வராங்க. இப்படி அந்த 16 மகாஜனபதாவும் கடைசியா 4 மகாஜனபதாவா எஞ்சி நிக்குது. அதெல்லாம் எதுனா வத்சா, அங்கா, கோசலா, மகதா. இதுல ரொம்ப பவர்ஃபுல்லான மகாஜனபதாவா கருதப்படுறதுதான் மகதா. இந்த மகதா மேல மற்ற பேரரசுகளுக்கு ரொம்ப பெரிய ஈர்ப்பு இருந்துச்சு. இது எதனால அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு காரணம் 3 இருக்கு. முதலாவது அதோடைய ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன். இந்த மகதா அமைஞ்சிருக்க இடம். இந்த மகதாவோட தலைநகரமா இருக்கிற ராஜகிரிகம் அப்படிங்கிறது 5 மலைகளால் சூழப்பட்ட நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 மலைகளும் மகதாவுக்கு ஒரு இயற்கையான அரணை வந்து அமைச்சு கொடுக்குது. அதனால எதிரி நாட்டு படைகள் வந்து உள்ள வந்தாலும் அவ்வளவு எளிதா மகதா மேல யாரும் போர் தொடுக்க முடியாது. 2வது இங்க கிடைச்ச இரும்பு வளங்கள். இந்த இரும்பு வளங்கள் இதை வச்சு பல போர்க்கருவிகள் செஞ்சாங்க, பல விவசாய கருவிகள் செஞ்சாங்க. இது மூலமா அவங்களோட தொழில் வந்து அதிகமா வளர்ந்தது. 3வது இது அமைஞ்சிருந்த கங்கை சமவெளி பகுதி. அதாவது கங்கை மற்றும் மற்ற வற்றாத அதோட துணை நதிகள் இது எல்லாமே சேர்ந்து மகதாவை ஃபர்டைலான ஒரு பிளேஸா வச்சிருந்தது. இது 3 தான் மகதா மேல மற்ற பேரரசுகளுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்த காரணமா இருந்துச்சு. இதுவரையிலும் ஒரு மன்னன் எப்படி ஒரு போர் முறையை வந்து பின்பற்றி மற்ற நிலப்பரப்புகளை தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்தாங்கிறத பார்த்தோம். இதுக்கப்புறமா என்னென்ன முறைகளை வந்து பயன்படுத்தி நிலப்பரப்பை தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்தாங்கன்றத பார்ப்போம். அதுல முதலாவது மேட்ரிமோனியல் அலையன்ஸ், அதாவது திருமண வழிபந்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த திருமண வழிபந்தம் அப்படின்னா ஒரு நாட்டை சேர்ந்த அரசர் இன்னொரு நாட்டை வந்து கைப்பற்ற விரும்பினா அந்த நாட்டை சேர்ந்த இளவரசியை திருமணம் செஞ்சுக்கிறது மூலமா அந்த நாட்டோட சில பகுதிகளை வரதட்சணையா வாங்கிப்பாரு. இது மூலமா தங்களோட ஆட்சி கட்டுப்பாட்டுக்கு கீழே சில நிலப்பரப்புகள் வரும். இது வந்து மேட்ரிமோனியல் அலையன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம ஹரியங்கா டைனஸ்டியை சேர்ந்த பிம்பிசாராவை எடுத்துக்கலாம். பிம்பிசாராங்கிற அரசர் மகாகோஷலா அப்படிங்கிற ஒரு இளவரசியை திருமணம் பண்ணி காசி நகரத்தை வரதட்சணையா வாங்கிக்கிறாரு. இதுக்கப்புறமா ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி டிப்ளமசி. இந்த டிப்ளமசி அப்படின்னா பன்னுறவாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாட்டை சேர்ந்த மன்னன் இன்னொரு நாட்டு மன்னன் கூட போர் முறைகள்ல ஈடுபடாம தங்களுடைய நட்புறவின் மூலமா மற்ற நாடுகள்ல அவங்களோட கொள்கையை பரப்புறது. அது மட்டும் இல்லாம தங்களோட நாட்டு பகுதியும் பாதுகாப்பா வச்சுக்கிறது. இதுதான் டிப்ளமசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிப்ளமசி எதனால ஃபாலோ பண்ணாங்கன்னா அது வரைக்கும் பல போர்களை மேற்கொண்டு பல உயிர் சேதங்களையும் பொருட்சேதங்களையும் பல அரசர்கள் சந்திச்சாங்க. இதை விட ஒரு சிறப்பான வழி டிப்ளமசி அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால இந்த பாலிசியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம அசோகரோட தம்மா பாலிசியை எடுத்துக்கலாம். இந்த தம்மா பாலிசியில அவர் தம்ம மகாமத்ராஸ் அப்படின்ற ஆபீசர்ஸை அப்பாயிண்ட் பண்ணி பல நாடுகளுக்கு தம்ம மகாமத்ராஸ் மூலமா தன்னோட கொள்கைகளை பரப்பினாரு. இதுக்கான எவிடன்ஸ் அசோகரோட 15th ராக்கெடிக்ல நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் மன்னராட்சினா என்ன, நாகரிகம்னா என்ன, இரண்டுக்கும் இருக்க தொடர்பு என்ன, ஒரு மன்னன் எப்படி தங்களோட ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டு நிலப்பரப்பை விரிவுபடுத்தினாங்க, அந்த முறைகள்லாம் என்ன
அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்தோம். இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸ்ல எப்படி ஒரு டைனஸ்டியா உருவாச்சு, அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரு அரசர்களும் ஃபாலோ பண்ணாங்க, அதை பத்தி பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்யூ.